ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாரத்துல 2 முறையாச்சும் முருங்கைக்கீரை குழந்தைங்களுக்கு குடுத்துருவேன். ஆனா, மழை பெஞ்சுட்டே இருக்கவே இந்த வாட்டி குடுக்கவே இல்ல. சரி அப்படியே கார்டனுக்கு போயிட்டு கீரை பறிக்கலான்னு பார்த்தா, இந்த பழம் நாங்க கவனிக்கவே இல்ல. மேக்ஸிமம் மேல இருக்க பழம் வந்து விட்டுருவோம். குருவி, காக்கா எதனா சாப்பிட்றதுக்கு அப்படியே விட்டுருவோம். பட் என்னவோ தெரியல, இந்த வாட்டி அது உள்பக்கமா இருக்கவே கவனிக்கல போல இருக்கு. பறிச்சு சாப்பிட்டா அப்படியே கோவப்பழம் மாரி அவ்ளோ இனிப்புங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கு. இந்த நம்ம வீட்லயே ஆர்கானிக்கா சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும், கடையில காசு குடுத்து வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. 2 பழம் சாப்பிட்டா கூட திருப்தியா இருக்கு. கொஞ்சம் மண் தர விட்டேன். அது நமக்கு எவ்ளோ பயன் தருது பாருங்களேன். முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சாலும், கடைஞ்சாலும் சாப்பிட மாட்றாங்களா? இந்த மெத்தட்ல செஞ்சு குடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பேன்ல நல்லெண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து இது பொரிஞ்சதும் 15 பல் நாட்டு பூண்டு, 3 துண்டு இஞ்சி சேர்த்து இது நல்லா பூண்டு கொஞ்சமாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி சேர்த்து இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இந்த புளி வெங்காயம் எல்லாமே கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. முருங்கைக்கீரை கண்டிப்பாக நல்லா நல்லெண்ணெயில் வதங்கணும். முருங்கைக்கீரை வதங்கினதுமே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து அந்த சூடுலேயே வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி திரும்ப தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம். ஆனால் அப்படியே நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அடடா,